கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். ஆட்சி அமைப்பது யார்? விசிக இடதுசாரிகளிடம் துருப்புச் சீட்டு. உன்னிப்பாக கவனிக்கப்படும் 3 கட்சிகளின் முடிவுகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை தொடங்கி இருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆலோசனையை தொடங்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது யார்? விசிக இடதுசாரிகளிடம் துருப்புச் சீட்டு. உன்னிப்பாக கவனிக்கப்படும் 3 கட்சிகளின் முடிவுகள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளை வென்று இடதுசாரிகளிடம் 4 தொகுதிகள் இருக்கின்றன. இவ்வாறான சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவை கோரியிருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை தொடங்கியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆலோசனையை தொடங்க உள்ளது. விசிக இடதுசாரிகளிடம் துருப்புச் சீட்டு. உன்னிப்பாக கவனிக்கப்படும் 3 கட்சிகளின் முடிவுகள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வருகிறது? தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவித்த போது யார் ஆட்சிக்கு வருவார்களோ, திமுக ஆட்சியை தொடருமா அல்லது புதிதாக யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ள சூழலில் தற்போது தேர்தல் முடிவு அறிவிப்புக்கு பின்பும் அதே நிலைப்பாடுதான் தற்போது தமிழகத்தில் நிறைவேறுகிறது. மக்கள் மத்தியில் தேர்தல் முடிவு அறிவித்து 4 நாட்கள் ஆகியும் யார் ஆட்சிக்கு வருவார்கள், யார் ஆட்சி கட்சி அமரப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் முடிவில் அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 108 இடங்கள் பிடித்து பெரும்பான்மை கட்சியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் 118 என்ற இலக்கு இருந்தால் மட்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற காரணத்தினால் அவர் ஆட்சி அமைக்க போதிய ஆதரவு இல்லாத காரணத்தால் காங்கிரஸ் கட்சியிடம் 5 சீட்டுகள் வாங்கி அவர்கள் ஆதரவு பெற்றிருக்கார்கள். மீதமுள்ள இடங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவை கோரியிருக்கிறார்கள். அவர்கள் இது குறித்து ஆலோசனை செய்தாக இன்றைய தினம் இடதுசாரி கட்சிகள் சார்பில் 2 கட்சிகளுமே தனித்தனியாக அவருடைய கட்சி அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டம், மாநில நிர்வாக குழு கூட்டம் அப்படின்னு தனித்தனியாக ஆலோசனை நடத்துகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சென்னை டீனர் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கு மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. மாநில செயற்குழு கூட்டத்தில் 15 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், சம்பத் உட்பட மொத்தம் 18 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆதரவு கடிதம் கொடுத்தப்பட்டவரை இடதுசாரி கட்சியின் சார்பில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடுகள் முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவர்கள் ஆட்சியில் பங்கேற்பதாக ஒரு அமைச்சரவை சீட் கொடுத்தால் அந்த அமைச்சரவையில் பங்கேற்பதற்காக அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாகவும் கருத்து ஒரு நிலைப்பாடு இருந்தது. இதனையொட்டி தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இடதுசாரி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டில் தாங்கள் இருப்பதாக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு ஒரு அரசியல் நிலைப்பாடு மாற்றத்துக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரபரப்பான சூழ்நிலை காரணமே திமுக மாற்றல் கூட்டத்தில் ஒரு நிலையான ஆட்சியை நிறுவ திமுக தலைவர் எடுக்கும் முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும், திமுக மாற்றல் கட்டுப்பட வேண்டும், 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் சென்னையிலே இருக்க வேண்டும் என்ற கருத்தை அக்கட்சியின் எம்எல்ஏ கூட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. எனவே அரசியல் மீண்டும் ஒரு பரபரப்பு தொற்றியது. திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமையுமா என்ற ஒரு கருத்தும் ஏற்பட்டது. இதனையொட்டி தான் இந்த 3 கட்சி தலைவரும் சந்தித்து வந்தார்கள். எனவே தற்போது திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு கொடுப்போமா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகள் ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு கொடுப்பார்களா என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கும் நிலையில என்னென்ன கோணங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பதாக பார்க்கப்படுகிறது முருகேசன்? கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் திமுக கூட்டணியுடன் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது. ஒருமித்த கருத்தாக மதசார்பற்ற கட்சி அப்படின்ற அடிப்படையிலும் மதவாத கட்சி எந்த ஒரு சூழலில் பாஜக வேறு ஒழிக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து திமுகவுடனே தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் திமுக அவருடைய இணக்கமாக இருந்தது. இடையில் தொய்வு, அதாவது குறைந்த எண்ணிக்கையில் சீட் கொடுக்கப்பட்டும் கூட நாங்கள் திமுக கூட்டணி விலக மாட்டோம், ஆனால் எங்களுக்கு கௌரவமான எண்ணிக்கையில் கூடுதலான எண்ணிக்கையை கேட்டு பெறுவோம் என்றுதான் இரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களுமே கூடுதல் எண்ணிக்கை பெறுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து மாநில குழு கூட்டம், நிர்வாக கூட்டம் நடத்தியெல்லாம் குறைந்த எண்ணிக்கையில் பெற்றாலும் கூட
அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறாத ஒரு நிலையில் தான் இருந்தார்கள். எனவே அந்த அளவுக்கு வந்து ஒருமித்த கருத்துடன் வந்து திமுக இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் யோகிக்கிறார். தற்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு வந்து காட்டிலும் வந்து கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு இருக்கிறோ அதை அவர் எடுப்பதாக கூறியிருக்கிறார். எனவே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கூடுதல ஒரு சுமை இருப்பதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் வந்து ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து ஆதரவு கேட்டு கடிதம் அளிக்கிறார்கள். தொடர்ந்து வந்து தொலைபேசி வாயிலாக விஜய் பேசியிருக்கிறார். அதே போன்று தற்போது வந்து ஆட்சி மாற்றம் வேண்டும், அவர் நிலையான ஆட்சியை வந்து விஜயால் கொடுக்க முடியுமா என்ற நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு அங்கு அமைச்சரவையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை நான் அமர வைப்பதற்காக ஸ்டாலின் கூறியதா ஒரு கருத்தும் நடைபெறுகிறது. எனவே வந்து யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது தொடர்பாக தொடர்ந்து வந்து செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பற்றி மதியம் 3 மணிக்கு மேல் வந்து நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும். அதில் 80 பேர் வந்து நிர்வாக குழு கூட்டம் ஏற்பார்கள். சிறப்பழைப்பினர் ஒரு 5 பேர், மொத்தம் 85 பேர் பங்கேற்பார்கள். இதில் 3 ஒரு பங்கு எந்த பெரும்பான்மை யார் சொல்லி எந்த கருத்தை தெரிகிறார்களோ அதனை பற்றி தான் வந்து விஜய்க்கு ஆதரவா இல்லையா என்பது தெரிய வரும். பேரவழி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டன தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு? அதே போல யார் யாரையெல்லாம் இவர்கள் சென்று சந்தித்தார்கள், யார் யாரெல்லாம் இவர்களை வந்து சந்தித்தார்கள் என்பது குறித்த விஷயங்களை சற்றே நினைவு கூற முடியுமா முருகேசன்? தேர்தல் முடிவுக்கு பின் பார்த்தீங்கன்னா திடீரென்று எந்த ஒரு அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து திடீரென்று அவர் கட்சியின் கூட்டணி கட்சியான திமுக தலைவரை சந்திக்காமலே அந்த எம்எல்ஏக்கள் அனைவரையும் வந்து ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் வந்து அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு தெரிவித்தது மிகப்பெரிய வந்து ஒரு அதிருப்தியை கூட்டணிக்குள் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை ஒட்டி அக்கட்சியின் பொருளாளர் கூட வந்து ஒரு கருத்தை பற்றி காங்கிரஸ் தன்னுடைய பழைய குணத்தை காட்டிவிட்டது என்று ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதே போன்று ராசாவும் கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் மீது வைத்திருந்தார். அது போன்ற நிலைப்பாடு தங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்டும் சரி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அழைத்து சென்று திமுக தலைவர் சந்தித்தார்கள். அப்போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பார் நிலைப்பாட்டில் தான் வந்து இரு கட்சி எம்எல்ஏக்களும் இருந்தார்கள். கட்சியின் தலைமையும் அந்த நிலையில் தான் இருந்தது. நேற்றைய தினம் வந்து ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் வீட்டுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனுக்கும் சரி அழைப்பு கொடுக்கப்பட்ட நிலை அவர்கள் சென்று சந்தித்த பிறகுதான் வந்து இவருடைய கோணம் மாறி இருக்கிறது. ஏனென்றால் திமுக சார்பில் அதிமுகவுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், அந்த அமைச்சரில் நீங்கள் பங்கேற்பீர்கள், எனவே எங்களுக்கு எப்போதும் போல் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து திமுக தரப்பில் கூறப்பட்டதால் வந்து தற்போது இந்த நிலைப்பாட்டில் வந்து என்ன முடிவு எடுக்கலாம் என்பது குறித்தான் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வேறவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை கூட்டமும் அடுத்து தொடங்க போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இணைப்பில் இருங்க முருகேசன், தொடர்ந்து பேசலாம். கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.